கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்ம ஆண்டவர் நம்மளை விடுவிக்கிற தேவன். உன்னுடைய பாவத்தில் இருந்து, உன்னுடைய சாப கட்டுகளில் இருந்து, உன்னுடைய பயங்களில் இருந்து, உன்னை சூழ்ந்திருக்கிற தவறான மனிதர்களின் மத்தியில் இருந்து அவர் உன்னை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி தமக்கு பயந்தவர்களை சூழ்ந்து பாளையம் இறங்குகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைய நாளிலும் எனக்கு யாருமே இல்லை, நான் உதவி இல்லாதபடிக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறேன், எனக்கு யார் உதவி செய்வான்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயா? இந்த வசனத்தை படித்து பாருங்கள். கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு சூழ பாளையம் இறங்குகிறார். இந்த நாளிலும் உன்னை விடுவிக்கும்படியாய் என் ஆண்டவராகிய இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். உன் வியாதியின் படுக்கையை அவர் மாற்ற வல்லமை உள்ளவர். இன்று உன்னுடைய வியாதியின் படுக்கை மாறும். இன்று கர்த்தர் உன்னை விடுவிப்பார். உன்னுடைய பலவீனங்கள் மாறும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை முடியும் பொழுது கர்த்தருடைய மகிமை உன்னை எழுப்பி விடுவதை நீ பார்க்க போகிறாய். எத்தனையோ சூழ்நிலைகளிலே சிக்குண்டு என்னை வெளியே வர முடியாதபடிக்கு நான் கலங்கி போயிருக்கிறேன் என்று சொல்லுகிறாயா? இந்த நாளிலும் கர்த்தர் உன்னை விடுவிப்பார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் உன்னை விடுவிப்பார். நீ ஆண்டவரை நம்பி இருக்கிறாயல்ல? ஆண்டவர்கிட்ட முழு நம்பிக்கையோடு கூட உன்னை ஒப்புக்கொடு. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அந்த நாளிலே கர்த்தர் உன்னை உற்சாகப்படுத்துகிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, பற்றாக்குறையின் நிமித்தமாய் கலங்கி போயிருக்கிறாயோ? என் வாழ்வில் பற்றாக்குறைகள், இந்த உலகத்தில் நான் சம்பாதிக்கிற பணம் எனக்கு பற்றலை, என் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியலை, என்னுடைய அனுதின வேலைகளுக்கு உதவி, என் அனுதின காரியங்களுக்கு இந்த பணம் பற்றவில்லை என்று சொல்லி கலங்கி போய் இந்த வார்த்தையை கேட்கிறியாம். இயேசு உன்னை விடுவிப்பார். உன்னுடைய ஃபைனான்ஷியல் கிரைசிஸ்ல இருந்து இயேசு உன்னை விடுவிப்பார். நீ கர்த்தரை தேட ஆரம்பி. அவரையே பற்றி பிடித்துக்கொள். இயேசுவே, நீங்க எங்களை விடுதலை ஆக்குங்க என்று சொல்லி, எனக்கு அருமையான தேவ பிள்ளை, என்று நாம் அவரை வைராக்கியமாக பற்றி பிடிக்கும் பொழுது